200 லட்சம் கோடி. ஐயோ, அது வளரவே வேணாம்னு சும்மா போட்டு வச்சிருக்காங்க. உலகத்துல பணம் கொடுக்கக்கூடிய கான்பிடன்ஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஐயோ, 100க்கு 100 உண்மை சார். உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு இவ்வளவு சம்பளம் தான் நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குதுல. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு சம்பளமே பத்தல. சோ இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டார்ட் பண்ணனும் அப்படின்னு பாக்கும்போது 10% ல இருந்து 50% வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணனும். ஆனா இந்த ரெண்டும் நீங்க எடுக்கல அப்படின்னா, நீங்க 3 மாடி 4 மாடி கட்டிட்டு இருந்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்டிங் இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். ஒரு 3 ஸ்டெப் உங்களோட ஃபியூச்சரை ரொம்ப செக்யூர் பண்ணி வச்சுக்கணும்னா, இப்போ நீங்க இதை எடுக்க தவறிட்டீங்கன்னா பிற்காலத்துல ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த 3 ரொம்ப முக்கியம்னா என்ன சொல்வீங்க சார்? ஒரு இண்டிவிஜுவல் அவருடைய ஸ்பௌஸ், அதுக்கப்புறமா குழந்தைங்க, இது எடுத்துட்டு இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன்றாங்க. இது எப்படி சார்? பிகாஸ் லோனை திருப்பி அடிச்சா நம்மளோட கண்ணை தான் அடிக்கணும். பட் அந்த பணத்தை கொண்டு இன்வெஸ்ட்மென்ட் போட்டா நம்ம பணம் வளரும் அப்படின்ற 2 வித்தியாசமான ஒரு பார்வை மக்கள் மனசுல இருக்கு. இதுல எது சரி, இல்ல இது எப்படி மாத்தி அமைச்சா கரெக்டா அமையும்? டீல் பண்ணும்போது whether you are dealing with emotionally or practically. பட்ஜெட் பத்மநாபன் அப்படின்னு சொன்னா தெரியாதவங்க யாரும் கிடையாது. எப்போனா சின்ன பிள்ளைல இருந்து நாங்க நிறைய திரைப்படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். பட் இருந்தாலும் இப்போ பட்ஜெட் பத்மநாபன் சர்ச் பண்ணா கூட நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல வரீங்க கூகுள்ல. சோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில ஒரு பரிச்சயமான ஒரு நபரா இருக்கிறீங்க. எதனால அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல காலேஜஸ்ல சொல்லி கொடுக்க தவறுன பாடங்கள்ல மக்களுக்கு ஒரு ஈஸியா அவங்களுக்கு ரொம்ப சுலபமா புரியுற வகையில இந்த நிதியை பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் சார். அது ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட். தேங்க்யூ மேடம். எங்களோட நிகழ்ச்சிக்கு வந்ததும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க உங்களோட ரீல்ஸ் எல்லாம் பாக்குறோம், உங்களோட இன்டர்வியூ எல்லாம் பார்க்கும்போது நம்ம இதை மிஸ் பண்ணிட்டோம்ல செய்யறதுக்கு, நம்ம இனிமேல் இது பண்றோம் அப்படின்ற 2 விஷயம் தான். அந்த அளவுக்கு ஒரு மோட்டிவா தான் இருக்கு நம்ம லைஃப் லீட் பண்ணணும் அப்படிங்கிறதுல. சோ இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம 2-3 பெருசா இன்டர்வியூஸோட நம்ம பேசியிருக்கிறோம், பெரிய நபர்களோட பேசியிருக்கிறோம். பட் உங்களை பொறுத்தளவுல அந்த பேர்ல இந்த பட்ஜெட் பத்மநாபன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு லைஃப, ஒரு குடும்பத்தை எந்த அளவுக்கு வழி நடத்தணும் அப்படிங்கறத நீங்க மெயின் போக்கஸா பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நான் என்ன மக்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன், தெரியப்படுத்தணும் அப்படின்னா, இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களும் லோயர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மக்களும் தான் இந்த சம்பாதிக்கிற பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியல, சம்பாதிக்கிற பணம் பத்தல அப்படின்ற பல விஷயங்களை அவங்க ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, கஷ்டமும் பட்டு இருக்காங்க. சோ இவங்களுடைய வாழ்வாதாரத்தை நம்ம அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கலாம், அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஈஸியா அவங்களுக்கு புரியுற மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, என்ன யுவராணி, நாங்க சம்பாதிக்கிற போனோம் எங்களுக்கு சாப்பாட்டுக்கே பத்தல, செலவுக்கே பத்தல, இதுல எங்க இருந்து சேமிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பேரை குரோர்பதி ஆக்கிருக்கீங்க, கோடீஸ்வரர் ஆக்கிருக்கீங்க. பட் எனக்கு என்னன்னா, எனக்கு சம்பளமே பத்தல, இதுல நான் எங்க இருந்து பினான்சியல் பிளானிங் பண்றதுன்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு 15,000 20,000 சம்பாதிக்கிறாங்க, அவங்களுடைய கோரிக்கையும் அவங்களுடைய பாயிண்ட்டும் ரொம்ப கரெக்டா தானே இருக்கு. அவங்களால ஒரு பினான்சியல் பிளானிங் பண்ண முடியுமா, முடியாதா சார்? ஷூர். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்னன்னா, நம்ம என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்றோம் அப்படின்னதுன்னா, நம்ம சேமிக்கும், அதாவது நம்ம ஏர்ன் பண்றோம், விச் இஸ் நம்மளுடைய சேலரி, அதுக்கப்புறமா எக்ஸ்பென்சஸ், சேலரி மைனஸ் எக்ஸ்பென்சஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலா தான் எல்லாரும் யூஸ் பண்றோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, சேலரி மோஸ்ட் ஆஃப் த டைம் சேலரி மைனஸ் எக்ஸ்பென்சஸ் சேலரியை விட ஒன்னா சேலரியும் எக்ஸ்பென்சஸும் ஈக்குவலா இருக்கு. ஸோ சேவிங்ஸ்ங்கிறது 0 ஆயிடுது. அப்படி இல்லைன்னா சேலரியை விட எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ சேவிங்ஸ்ங்கிறது நெகட்டிவ்ல போயிடுது. கரெக்டா? ஸோ அதனால என்னன்னா, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல எங்களால சேமிக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஒரே ஒரு விஷயம் தான் அதுல நம்ம பார்க்கணும். என்னன்னா, இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனால எப்படி சேமிக்க முடியும், அல்லது 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறவனால எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னா, இன்னைக்கு இந்தியால வாட் இஸ் த லோவஸ்ட் இன்கம் குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர் ஆர் பீப்புள் 10,000 rupees சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்தியால இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. இப்ப நான் என்ன சொன்னேன், ஒரு 15,000 ரூபாய் ஒருத்தர் சம்பாதிக்கிறார் அப்படின்னதுன்னா, அவர் 14,000 ரூபாய் சம்பாதிக்கிறதா எடுத்துக்கணும். அதாவது 15,000த்துல ஃபர்ஸ்ட் உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும். சோ இப்ப 15,000 தான் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னா, அதுல 1,000 ரூபாய்
அந்த முதல் செலவை வந்து நீங்க சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ரிமைனிங் 14,000ல தான் நீங்க வந்து ஹேவ் டு பிளான் யுவர் ஃபினான்ஸ். புரியுதுங்களா? இது வந்து ஈஸி கிடையவே கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஆனா நினைச்சா நம்ம முடியும்னா கண்டிப்பா முடியும். இப்ப ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒண்ணு, நம்ம சம்பாதிக்கிற சம்பளத்துக்குள்ள நம்மளுடைய தேவைகளை சுருக்கிக்கணும். இல்ல என்னால சுருக்கிக்க முடியல அப்படின்னதுன்னா நம்ம அதிகமா சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இந்த ரெண்டு தான். ஏதாவது ஒரு விஷயம் வந்து வேரியபிளா இருந்தாதான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். கரெக்டுங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு வந்து ரொம்ப we are living in a competitive world. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு பர்டிகுலர் ஸ்கில் செட், ஒரு இன்ஜினியரிங், ஒரு பிகாம், ஒரு இந்த மாதிரி டாக்டர், இந்த மாதிரி வெரி ஃபியூ ப்ரொஃபஷன், இந்த கோர்ஸ் படிச்சா மட்டும்தான் ஜாப் இருந்தது. பாக்கி பேருக்கெல்லாம் வந்து பெருசா ஜாப் இல்லை. இன்னைக்கு வந்து there are so many people. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்கள் நானும் பேசுறோம், இந்த வீடியோவை வந்து ஒருத்தர் எடிட் பண்ணணும். கரெக்டுங்களா? இந்த வீடியோ எடிட்டருக்கு பயங்கர டிமாண்ட். ஏன்னா நிறைய பேர் லெஃப்ட் ரைட் சென்டர்னு வீடியோ எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தர் எடிட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு உருவம் கொடுத்து அழக பண்ணணும் இல்லையா? ஸோ வீடியோ எடிட்டர்ஸ் ஆர் இன் டிமாண்ட். ஸோ அந்த வீடியோ எடிட்டிங் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ வெரி ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ எனிதிங் வந்து யூ ஹேவ் டு புட் எஃபர்ட். ஸோ யாராவது ஒருத்தர் நீங்க பார்ட் டைம்ல வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் எப்படி பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பண்ணா கூட, நீங்க நார்மலா ஜாபுக்கு போயிட்டு வந்தா கூட, ஈவினிங் வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தா கூட, ஈவன் 1 hour 2 hours நீங்க எடிட் பண்ணா கூட ஸ்டில் யூ கேன் மேக் சம் கைண்ட் ஆஃப் மணி. ஸோ ஒன்னு வந்து உங்களுடைய தேவைகளை சுருக்கிக்கணும், விச் இஸ் வெரி டிஃபிகல்ட். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சம்பளத்தை வந்து நீங்க பெருக்கிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த 1000 rupeesங்கிறது டு ஸ்டார்ட் வித். நாளைக்கு வந்து 15,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு 20,000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்க, அது 25,000 ரூபாய் ஏர்ன் பண்றாங்கன்னா, as your salary goes up, அது இன்க்ரீஸ் ஆகும்போது, சே 15க்கும் போது நீங்க ஒரு 1000 ரூபாய் அப்படின்னா 20,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்க 1,500 ரூபாய் சம்திங். அதாவது மினிமம் நாங்க என்ன சொல்லுவோம்னா 20% சொல்லுவோம். பட் ரொம்ப கம்மியா ஏர்ன் பண்றவங்கனால 20% முடியாது. அட்லீஸ்ட் அவங்க ஒரு 10% சேவ் பண்ணணும். அதர் பீப்புள்லாம் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 20%ங்கிறது வந்து சேர்க்கணும். இப்பயே வந்து பார்த்தா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க, ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. ஸோ தே வாண்டட் டு ரிட்டையர் ஏர்லி. ஒரு 40 வயசுல நீங்க ரிட்டையர் ஆகணும் அப்படின்னதுன்னா தென் யூ ஹேவ் டு சேவ் 50%. ஸோ மினிமம் 10%. ஜெனரல் பீப்புள் வந்து ஒரு 20%. நீங்க வந்து அந்த ஃபயர் ஸ்டேட்டஸ் அடையணும் அப்படின்னதுன்னா 50%. ஸோ நீங்க வந்து எந்த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் இதுல இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். சோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது 10%ல இருந்து 50% வரைக்கும் சேவிங்ஸ் பண்ணணும். சோ நிறைய பேர் சேவிங்ஸ் வந்து தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பீரோல போட்டு வைக்கிறது, இல்ல எஃப்டில போடுறது, இல்ல போஸ்ட் ஆபீஸ்ல போடுறது, இங்கெல்லாம் போட்டு எனக்கு அவ்வளவு பணம் ஒண்ணும் வரல, அதுவே எனக்கு பத்தல அப்படிங்கறத அவங்களோட பெரும் பொருட்டா இருக்கு. பட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பத்தின புரிதல் அப்படிங்கிறது இப்போ மக்கள் மத்தியில கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க எப்படி சார் அதை பாக்குறீங்க? இப்ப வந்து பார்த்தோம்னா டெஃபினட்டா அது புரிதல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அதாவது இந்தியா வந்து when it comes to நார்மல் லிட்ரஸி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லிட்ரஸி இருக்கு. அதே சமயத்துல ஃபினான்ஷியல் லிட்ரஸி அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து we are still scratching the surface. ஈவன் ஒரு 2-3% கூட ஃபினான்ஷியல் லிட்ரஸி கிடையாது. ஸோ அதாவது நம்மளுடைய எஜுகேஷன் என்ன வந்து பண்ணுதுன்னா நம்மளை வந்து ஒரு எம்ப்ளாயபிளா எஜுகேஷன் மாத்துது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பர்டிகுலர் கோர்ஸ் படிக்கிறீங்க, அந்த கோர்ஸ் படிச்சீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஜாப் பண்ணலாம். அந்த ஜாபை ஹவு ஸ்கில்ஃபுல்லி யூ ஆர் டூயிங், அதை வந்து யூ ஆர் டூயிங் இட் இன் சென்னையா, பெங்களூரா, மும்பையா, அப்ராடா அப்படிங்கும்போது உங்களுடைய சேலரி வந்து வேறுபடுது. ஸோ இதுதான் வந்து என்ன பண்ணுதுன்னா எஜுகேஷன் சொல்லி கொடுக்குது. ஆனா அந்த எஜுகேஷன் என்ன சொல்லி கொடுக்க மறந்துடுச்சு அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா, நம்ம சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணம் இருக்கு இல்லையா, தட் இஸ் கால்ட் ரிசோர்ஸ். அந்த ரிசோர்ஸை வந்து நம்ம ப்ராப்பரா வந்து டிப்ளாய் பண்ணணும். இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருடைய எண்ணம் என்னன்னா, சம்பாதிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை, நான் சம்பாதிச்சிடுறேன். ஆனா நான் சம்பாதிச்ச பணத்தை வந்து ப்ராப்பரா டிப்ளாய் பண்றது அப்படிங்கிறது என்னுடைய வேலை கிடையாது. யாரு அது வந்து என் வேலை இல்லை அப்படின்னு நினைக்கிறதுனால அது அதர் பீப்புள் வில் டேக் யூ ஃபார் அ ரைடு. ஸோ அப்ப வந்து என்ன சொல்றாங்க, நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ வந்து ஒண்ணுமே தெரியாம நான் அங்க ஏமாந்துட்டேன் இங்க ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்னைக்கு வந்து we are living in a digital world.
அவ்வளவு விஷயத்திலையும் நீங்க இன்டர்நெட்ல வந்து தெரிஞ்சுக்காத விஷயமே கிடையாது. இல்ல அப்படின்னு இருக்கும்போது இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா சீன் யுவர் வீடியோஸ் நிறைய மோர் தென் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் நீங்க போட்டிருக்கீங்க. ஸோ ஒவ்வொருத்தருடைய வீடியோவும் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து கேட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், மேபி ஒவ்வொருத்தருடைய வியூஸ் ஆர் டிஃப்ரெண்ட். பட் பேசிக்கா வந்து எல்லாருமே சொல்றது அதாவது எப்படின்னா, அதாவது கடவுள்ங்கிறது வந்து எல்லா மதத்திலையும் அக்செப்ட் பண்றாங்க. ஒவ்வொருத்தருடைய வழிபாடு வேற, ஒவ்வொருத்தருடைய புரிதல் வேற. அதே மாதிரி வாட் எவர் யூ ஆர் டூயிங், ஐ எம் டூயிங், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் டூயிங் வந்து என்னன்னா, வி ஆர் ஜஸ்ட் இன்கல்கேட்டிங் த ஹேபிட் ஆஃப் ஃபினான்ஷியல் லிட்ரஸி. அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்கவுங்க தெரிஞ்ச விஷயத்துல அவங்கவுங்க புரிஞ்சதுல நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு 4-5 பேருடைய இது கேட்டோம் அப்படின்னதுன்னா, ஜஸ்ட் என்ன சொல்ல வராங்க, பேசிக் இது டிஃபரன்ஸ் இருக்கட்டும். ஓகே, எல்லாருமே அடிப்படையா என்ன சொல்றாங்க, சேவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. எதுல சேவ் பண்ணணும்? ஸோ நீங்க வந்து பிக்ஸட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா பெருசா ரிட்டர்ன் கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு கம் டு தி ஈக்விட்டி. ஸோ இதுதான் வந்து எல்லாருமே சொல்றாங்க. அதனால நம்ம வந்து அதாவது நான் ஐ ஆல்வேஸ் டெல் when the student is ready the teacher will appear அப்படிம்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பர்சன் உங்க கண் முன்னாடியே வந்துருவாங்க. சோ இப்ப வந்து என்னன்னா, நீங்க வந்து ஓகேப்பா நான் வந்து ஏதோ சம்பாதிக்கிறேன், ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட், எனக்கு வந்து ஒரு நல்ல பர்சன் வேணும், நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னதுன்னா, உங்களுடைய ஐ இருக்கு இல்லையா, ஒரு பேப்பர் எடுத்தீங்கன்னா அங்கதான் போகும், அல்லது ஒரு வெப்சைட் போனாலும் அதை தான் தேடும். புரியுதுங்களா? பிகாஸ் யூ ஆர் ரெடி. வென் யூ ஆர் ரெடி அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா தட் இஸ். இது வந்து எப்படின்னா, எப்படி நடக்குதுன்னு தெரியாது. ஐ எம் த ஸ்ட்ராங் பிலீவர். எனக்கு நிறைய இடத்துல நடந்திருக்கு. ஐ ஹேவ் சீன் சோ மெனி பீப்பிள். சோ அதனால எனக்கும் ரொம்ப நிறைய நடந்திருக்கு. சோ நம்ம ஏதோ ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம், இந்த ஃபினான்ஸ் பத்தி பேச ஆரம்பிக்கிறோம், உங்களை மாதிரியான மனிதர்களை மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது அப்படின்னா அதுவே ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பிலீவ் பின்னாடி நடந்துட்டு இருக்கிறது விஷயம் தானே. கண்டிப்பா. அதாவது என்னன்னா, நீங்க தேடுறீங்க பாத்தீங்களா, உங்களுடைய தேடல் வந்து நம்ம எதை தேடிட்டு இருக்கோம் அதுதான். சோ உங்களுடைய தேடல் வந்து ஓகே, நான் வந்து வேற லைன்ல இருந்து இங்க வந்திருக்கேன், சோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படின்னு நீங்க தேடும் போது என்னன்னா, நிறைய பேர் வந்து உங்க கண்ணுல படுவாங்க. இது வந்து இட் இஸ் இது வந்து என்னன்னா, இட்ஸ் அ யுனிவர்சல் லா. இதை வந்து யாரும் எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது. நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னன்னா, ஒன்ஸ் நீங்க வந்து யூ ஸ்டார்டட் சர்ச்சிங் அப்படி பாத்தீங்க அப்படின்னா, நிறைய நீங்க கூகுள்ல வந்து நிறைய கேள்வி கேட்கலாம். இன்னைக்கு வந்து குவாரான்னு ஒண்ணு இருக்கு, அதுல போய் கேட்டுட்டு என்ன ஏதுன்னு சொன்னீங்கன்னா அதுல பதில் சொல்றாங்க இருக்காங்க. இப்ப வந்து பார்த்தோம்னா, ஐ எம் வெரி ஆக்டிவ் இன் ட்விட்டர். ட்விட்டர்ல ஐ ஹவ் க்ளோஸ் டு 76,000 ஃபாலோவர்ஸ். ஐ எம் தேர் ஃபார் த லாஸ்ட் 4 இயர்ஸ். வந்து ரொம்ப வெரி வெரி ஆக்டிவ். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அங்க வந்து நீங்க உடனுக்குடன் வந்து ஒருத்தட்ட கேள்வி கேட்டுட்டு இம்மீடியட்டா நீங்க வந்து பதில் வந்து உங்களுக்கு தெரியும், அல்லது அவங்களுடைய இன்சைட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் இதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னதுன்னா, நீங்க தேட ஆரம்பிக்கணும். தேட ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் வந்து உங்களுக்கு கிடைப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நம்ம தான் டிசைட் பண்ணணும், டிபெண்டிங் ஆன் அவர் ரிஸ்க் அப்பிடைட். அதை பேஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, ஒரு 15,000 சம்பளம் வாங்குறவங்க 14,000 தான் சம்பளம் வாங்குறேன், 1000 ரூபாயை சேவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த 1000 ரூபாயில இருந்து சேவ் பண்ணி ஆரம்பிக்கிறதுன்றது எந்த அளவுக்கு கரெக்டா இருக்கும் இன் ஃபியூச்சர்ல? எங்க அந்த 1000 ரூபாயை சேமிச்சு வைக்கலாம்? ஓகே, இப்ப வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து 1000 ரூபீஸ் தான் ஒருத்தருக்கு இருக்கு. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சேவிங் பொட்டன்ஷியலே ரொம்ப ரொம்ப கம்மி. இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னதுன்னா, ஒரு பிக்ஸட் டெபாசிட் அல்லது ஒரு ஆர்டி அங்க அவங்க போட்டாங்கன்னா தே வில் நாட் மேக் மோர் தென் 6-7% மேல. அதுதான் வந்து ஆவரேஜ் ரிட்டர்ன் அங்க கிடைக்கும். இப்ப அது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட். தென் கம்ஸ் டு கோல்டு. இப்ப கோல்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா 1000 ரூபாய்க்கு கோல்டு வந்து வாங்குறது கஷ்டம். ப்ராபப்ளி அந்த சிட்டு வந்து வாங்கலாம், அதுவும் வந்து பெரிய ரிட்டர்ன் இருக்காது. ஏன்னா கோல்டை பொறுத்தவரையும் நம்ம ஆளுங்க சொல்றது வந்து என்னன்னா, நான் வந்து வாங்குவேன் கோல்டு வந்து எப்ப வேணாலும் நான் வித்து காசு எடுத்துப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் ஆனா இன் ரியாலிட்டி பண்ண மாட்டாங்க. ஏன்னா கோல்டு வந்து விற்கிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா, அவங்க எதையோ பர்சனலா எதோ இழக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். எத்தனை பேர் நீங்க கேட்டு பாருங்க, நீங்க நிறைய பேர் இன்டர்வியூ பண்றீங்க, நிறைய பேர் பாக்குறீங்க, எத்தனை பேரு நான் இவ்வளவு நகை வாங்கினேன், இன்னைக்கு வாங்கின நகை ரொம்ப கம்மியான வாங்கினேன், இன்னைக்கு அதிகமா வித்து இருக்கு, அதிகமா ஏறி இருக்கு, அந்த நகையை நான் வித்து ஒரு வீட்டை வாங்கினேன், பையனை படிக்க வச்சேன் அப்படிங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ரொம்ப ரொம்ப ரேர். அது வந்து என்னன்னா, மோஸ்ட்லி கோல்டு வந்து டு மீ வந்து பாத்தீங்கன்னா, கோல்டு இஸ் a dead asset. அது வந்து ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷன் அப்படியே பாஸ் ஆன் பண்ணிட்டே தான் இருக்குமே ஒழிய, அதை வந்து ஒரு அதை வித்து
ப்ராஃபிட் பாக்குறதுன்றது அது மூலமா வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணிப்பாங்களா அப்படின்னதா இருந்ததுன்னா ரொம்ப 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 கம்மி நான் பார்த்த வரைக்கும். புரியுதுங்களா? ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா கோல்டுலயும் அண்ட் அகைன் கோல்டு வந்து ஓகே ஒன் மோர் திங் வந்து என்ன அப்படின்னா வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட்? இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன பொறுத்தவரை என்னன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இட் ஷுட் ப்ரொடியூஸ் சம்திங். அது வந்து ஏதாவது ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோல்டு பிரைஸ் எப்படி ஏறுதுன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சப்ளை அண்ட் டிமாண்ட். நாளைக்கு வந்து ஒரு வார் வருது அப்படின்னு வச்சுங்க. ஸோ எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தோம்னா இந்த சேஃபஸ்ட் ஹெவன் அப்படின்னதுன்னா கோல்டு. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா கோல்டு பிரைஸ் வந்து மூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கோல்டுடைய பிரைஸ் வந்து எப்போ மூவ் ஆகிறதா இருந்தாலும் சப்ளை அண்ட் டிமாண்டை வச்சுதான் வந்து கோல்டு பிரைஸ் இதாகுது வழியே கோல்டு இஸ் நாட் ப்ரொடியூசிங் எனி திங். இன்ஃபேக்ட் கோல்டு இஸ் டூயிங் லாட் ஆஃப் பேட் டு த இண்டிவிஜுவல். நீங்க வந்து ஒரு 30 சவரன் நகை வச்சுட்டு இருந்தீங்கன்னா பெங்களூர்ல தைரியமா நீங்க போட்டுட்டு போக முடியுமா? மோஸ்ட்லி போக முடியாது. அதோட இல்லாம நீங்க வந்து அதை ஓகே போட்டுட்டு போக முடியாது, ஃபைன். அட்லீஸ்ட் வீட்லயாவது வச்சுக்க முடியுமா? வீட்டுல வச்சுக்கிறதுக்கும் பயம். அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் நீங்க வந்து ஒரு பேங்க்ல வந்து கொடுத்தீங்கன்னாலும் பேங்க்ல கொடுத்தாலும் தெர் இஸ் நோ கேரண்டி. நாளைக்கு பேங்க்ல யாராவது கொள்ளையடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா பேங்க் வில் நாட் கிவ் யூ ஆல் த ஜுவல்லரி யூ கெப்ட். ஸோ மினிமம் ஒரு 5 lakh rupees அவ்வளவுதான் வந்து கோல்டு அதுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட இல்லாம கோல்டு வந்து நிறைய பேர் நீங்க தமிழ் பேப்பர் எடுத்தீங்கன்னா டெஃபினட்டா எவ்ரிடே இந்த நகைனால ஒரு கொள்ளை அல்லது வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது அப்படிங்கிற மாதிரி எவ்ரிவேர் வந்து அந்த இது இருக்கு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோல்டும் வந்து பெருசா பண்ண முடியாது 1000 ரூபாயில. அதே சமயத்துல ரியல் எஸ்டேட்டும் வந்து பாத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்க முடியாது. வேற மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் இன்வெஸ்ட் இன் 1000 rupees. அதோட இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஒன்லி ப்ரொவைடிங் எ லெவல் பிளேயிங் ஃபீல்ட். வெதர் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வாசல்ல இருந்து பண்ணாலும் சரி, ஒரு குத்தாலம் தென்காசி அந்த கோடியில இருந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் யூ வில் பி ட்ரீட்டட் அட் பார். வெதர் யூ ஆர் இன்வெஸ்டிங் 100 rupees 100 crores எல்லாத்துக்குமே ஒரே விலை. ஓகே. ஸோ இது வந்து எப்படின்னா இந்த 1000 rupees அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்லாருனாலையும் சேவ் பண்ண முடியும். 1000 rupees 36.5 years. புரியுதுங்களா? 36.5 36.5 வருஷம் அப்படி பாத்தீங்க அப்படின்னதா இருந்ததுன்னா அது வந்து 438 மாசம். 35 வருஷங்கிறது 420 மாசம். அடுத்த 1.5 வருஷம் ஒரு 18 மாசம். 438 மாசமும் இன்னைக்கும் 1000 ரூபாய் தான் போடுறீங்க. 438வது மாசமும் 1000 ரூபாய் தான் போடுறீங்க. ஸோ யுவர் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஒன்லி 4,38,000 rupees வந்து என்ன பண்ணுது அப்படின்னதுன்னா அட் த ரேட் ஆஃப் 13%. 4,38,000 4,38 தான் நீங்க போடுறீங்க. 4,38 ஒரே சமயத்துல போடல. ஃபார் ஸ்ப்ரெட் ஓவர் 438 months. அது வந்து அட் த ரேட் ஆஃப் 13% இன்ட்ரெஸ்ட்ல வந்து பார்க்கணும் அப்படின்னதுன்னா அது வந்து 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய். ஓகே. இப்ப வந்து என்ன பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட்னா உடனே என்ன சொல்லுவாங்கன்னா சார் 13% வந்து ஃபியூச்சர்ல வருமா? வராது. முன்னாடி வந்திருக்கு இப்ப வராது அப்படிம்பாங்க. சரி நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னதுன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து தோ மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம கேரண்டி அப்படின்னு சொல்ல முடியாத வழிய நம்ம என்ன பார்க்கணும்னா வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி அப்படின்னு பார்க்கணும். எந்த ஒரு சிச்சுவேஷன் இருந்தாலும் என்ன ப்ராபபிலிட்டி. ஸோ ப்ராபபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா அது வந்து பாசிபிள். இப்ப வந்து டவ் ஜோன்ஸ்ங்கிறது வந்து யுஎஸ் உடைய பங்குச்சந்தையுடைய குறியீடு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா 130 வருஷத்துக்கு மேல ஓல்டான ஒரு இண்டெக்ஸ். ஓகே. நம்ம சென்செக்ஸ் வந்து 79-80 வந்தது. சென்செக்ஸ் இஸ் ஒன்லி 45 years ஓல்டு. ஓகே. whereas Dow Jonesங்கிறது வந்து 130 years ஓல்டு. 130 years ஓல்டு. நம்ம ஊர்ல வந்து வெறும் 5% ஆஃப் த populations are investing in mutual fund. யூஎஸ்ல வந்து 70% of the populations are investing in mutual fund. Okay. So which is a very very developed and more accepted investment in developed nation. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா யூஎஸ்ல வந்து you go and check at least வந்து ஒரு 500 companies are generating more than 15% இன்னைக்கும் ஜெனரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 130 வருஷம் ஓல்டு கம்பெனியே இண்டஸ்ட்ரியே வந்து பாத்தீங்க அப்படின்னா 15% கொடுக்கும்போது நம்ம வந்து ஸ்டில் வி ஆர் இன் த எமர்ஜிங் எக்கானமி.
நம்ம டெவலப்டு எக்கானமின்னு வரதுக்கே வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15-20 வருஷம் ஆகும். ஆமா, ஸ்டில் டெவலப்பிங் ஏன்னா பிகாஸ் நம்மளுடைய இது வந்து பாப்புலேஷன்ஸ் இது எல்லாமே பெருசு அப்படிங்கறதுனால அப்படி டக்குன்னு அது சின்ன ஊரா இருந்ததுன்னா ஈஸியா டெவலப் ஆயிடும். இது பெரிய ஊர் எல்லாருமே வரணும் அப்படின்னு சொன்னதுன்னா இட் டேக்ஸ் டைம். ஸோ என்னை பொறுத்த வரையும் மை லிமிடெட் நாலேஜ்ல வந்து அட்லீஸ்ட் ஒரு 15 to 20 இயர்ஸ் வந்து இட் டேக்ஸ் டு பிகம் ஒரு டெவலப் நேஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அதனால இந்த 13% அப்படிங்கறதெல்லாம் வந்து இட்ஸ் அ நோ பிரெய்னர். இட் வில் ஹேப்பன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது என்னன்னா சேம் கம்பெனி வந்து ரிட்டர்ன் கொடுக்கு. 1990ல வந்து இன்ஃபோசிஸ் 1990ல இருந்து 2000 வரையும் எவ்ரி இயர் வந்து ஒரு 45ல இருந்து 50% க்ரோ ஆனது எவ்ரி இயர். அதே மாதிரி HDFC பேங்க் வந்து ரஃப்லி அபவுட் 2000 அந்த சமயத்துல அது வந்து HDFC பேங்க் லிஸ்ட் ஆனது. அது வந்து 2020 வரையும் எவ்ரி இயர் 20% growth. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸ் HDFC பேங்கோட ரிட்டர்ன் வந்து 0. ஓகேங்களா? அதே சமயத்துல வந்து இன்ஃபோசிஸ் வந்து இட் இஸ் ஹார்ட்லி ஜெனரேட்டிங் 7-8%. அது ஒரு டபுள் டிஜிட் வந்து கொடுக்கறதுக்கே வந்து கஷ்டமா இருக்கு. ஆனா there are other companies which are generating more return. சோ அதனால வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் மும்பை பங்கு சந்தை இந்த சென்செக்ஸ்ங்கிறது 30 ஸ்டாக்ஸ் உடைய காம்பினேஷன், நிஃப்டிங்கிறது 50 ஸ்டாக் உடைய இது. சோ அந்த 30 ஸ்டாக் வந்து when it was started way back in 79-80 அந்த 30ல ஒரு 5-6 ஸ்டாக் தான் இன்னைக்கு இருக்கு. சேம் 5 ஸ்டாக்ஸ். ஓகே, சோ புதுசா இருக்கு. மேபி நெக்ஸ்ட் இயர் ஆர் இன்னும் 5 இயர்ஸ் டவுன் த லைன்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய 30ல ப்ராபபிலி ஒரு 15 இருக்கலாம் அல்லது 10 தான் இருக்கலாம். the another 15 replaced by some new age companies. So this is keep happening. அதனால இந்த growth பொறுத்த வரையும் நீங்க கவலையப்பட வேண்டாம். இது வந்து ஒரு பார்ட். இன்னொன்னு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வாட் இஸ் த ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் இஸ் நத்திங் பட் இன்ஃபிளேஷன் பிளஸ் கண்ட்ரிஸ் உடைய ஜிடிபி. ஸோ இன்னைக்கு வந்து இன்ஃபிளேஷன் ஒரு 6ல இருந்து 7% வரையும் இன்ஃபிளேஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? அது வந்து சில பேர் வந்து பார்த்தோம்னா இன் ரியல் டைம் இன்ஃபிளேஷன் கூட இருக்கும். பட் கவர்மெண்ட் ரிப்போர்ட்டட் வந்து பாத்தீங்கன்னா ரஃப்லி அபவுட் 6 to 7% இன்ஃபிளேஷன். அதை தவிர ஜிடிபி வந்து பார்த்தோம்னா ரஃப்லி அபவுட் 7 to 8%. சில சமயம் 9 பாங்க, 7 பாங்க, 8 பாங்க. ஸோ ரஃப்லி அபவுட் 7%. இங்க ஒரு 7% வச்சுங்க, அங்க ஒரு 6 or 7% வச்சுங்க. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்றது தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன். ஓகே, 7 plus 6 வந்து 13. இது வந்து another way to justify 13%. ஓகே ஓகேயா? அண்ட் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு எந்த ஒரு கம்பெனில நீங்க வேலைக்கு சேர்ந்தாலும் இனிஷியல் பீரியட்ல உங்களுக்கு மினிமம் ஒரு 10% ஆவது ஹைக் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? இனிஷியல் பீரியட்ல நாட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 20,000 ரூபாய்க்கு சேர்றீங்கன்னா 22,000 23,000 இனிஷியல் பீரியட்ல வந்து ஒரு 10%ங்கிறது வந்து ஒரு பேஸ் மினிமம். அதுக்கு மேலேயே நிறைய கிடைக்கிறதுக்கு இருக்கு. பட் அதே சமயத்துல ஒரு 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆயிடுச்சுன்னா உங்க சேலரியே ஒரு 4-5 லட்சம் ரூபாய் இருக்கும். அந்த சமயத்துல வந்து 10%ங்கிறது பிட் டிஃபிகல்ட், ப்ராபபிலி 4-5% இருக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்ப ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம வேலை பார்க்கக்கூடிய கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ். கரெக்ட்டுங்களா? சோ இப்ப அந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய கம்பெனி வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிக்கு வந்து 10% ரிட்டர்ன் கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது 10% ஹைக் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கம்பெனி ஒரு 15% குரோ ஆகணுமா வேண்டாமா? ஆமா. ஓகேங்களா? சோ அப்ப கம்பெனி ஒரு 15% குரோ ஆனா அவங்க வந்து ஒரு 10% அவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களும் வந்து கண்டினியூஸா குரோ ஆகும். சோ 15% வந்து growth அப்படிங்கிறது வந்து எனி குட் கவர்னன்ஸ், குட் கம்பெனி வந்து இட் இஸ் வெரி மச் பாசிபிள். எஸ்பெஷலி இந்த நியூ ஏஜ் கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாசிபிள். அதனால வந்து இந்த 13% கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்னு நீங்க வந்து ஆர்கியூ பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கிறத விட ஜஸ்ட் ஹோப் 13% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த இலக்கை வந்து ஈஸியா நீங்க அடைய முடியும். சூப்பர் சார். சோ இது வந்து பாசிபிள் இருக்கு. நீங்க வந்து ஈக்விட்டில மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா
தாராளமா தைரியமா உங்க பணத்தை 1000 ரூபாய் போட்ட கூட போதும், 1 கோடி ரூபாய் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ப்ராப்பரா பண்ணாலே போதும் அப்படிங்கிறது புரிஞ்சுது. பட் எனக்கு என்ன இப்போனா, ஒரு 3 ஸ்டெப் உங்களோட ஃபியூச்சரை ரொம்ப செக்யூர் பண்ணி வச்சுக்கணும்னா, இப்போ நீங்க இதை எடுக்க தவறிட்டீங்கன்னா பிற்காலத்துல ரொம்ப வருத்தப்படுவீங்க. இந்த 3 ரொம்ப முக்கியம்னா என்ன சொல்வீங்க சார்? ஓகே, see ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய டேர்ம் இன்சூரன்ஸ். இன்னைக்கு வந்து என்னன்னா, மனுஷனா பிறந்த யாருமே ஒரு 60 வயசு வரையும் அவங்க உயிரோட இருந்துட்டாங்கன்னா அவங்க ஃபேமிலியை வந்து ஃபினான்ஷியலா செக்யூர் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா 60 வயசு தான் நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடியது, பிரைவேட்ல 58 இருந்து 60 வயசு வரையும் கொடுக்குறாங்க. ஆனா there is no guarantee for everyone to live at 60 years. கேரண்டி கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ நம்மளுடைய சம்பாத்தியத்துல வந்து 15 மடங்கு, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 10 லட்சம் ரூபாய் நான் வருஷத்துக்கு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 1.5 கோடி ரூபாய்க்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், ரெண்டாவது வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். இப்ப ஹெல்த் இன்சூரன்ஸை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு டாப் அப் பாலிசிஸ் எல்லாம் வந்துருச்சு. இந்த டாப் அப் பாலிசிஸ் எல்லாம் வந்து இட் கேன் கவர் அப் டு 1 crore வரையும் கவர் பண்றாங்க. ஸோ இப்ப வந்து என்னன்னா, நார்மலா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் நான் கம்பெனில வேலை பார்க்கறேன், அதனால எங்க கம்பெனிலேயே கவர் ஆயிடுது, why should I take a health insurance அப்படின்னு கேட்பாங்க. ஏன் எடுக்கணும் அப்படின்ற கேள்வி இருக்கு. இப்ப வந்து என்னன்னா டூ திங்ஸ் அவங்க பார்க்கணும். ஒன்னு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த கம்பெனியுமே உங்களை 60 வயசு வரையும் வச்சுப்பாங்கன்னா கேரண்டி கிடையாது. ஸோ தே மே கிக் யூ அவுட் ஃபார் சம் ரீசன். அண்ட் இன்னைக்கு நம்மளுமே வந்து பார்த்தோம்னா we are looking for நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. so many opportunities are coming up every now and then. அதனால நம்மளுமே வந்து பார்த்தோம்னா given an opportunity we will also not stay for a longer period of time. so அப்ப வந்து என்னன்னா, நம்ம ஒரு கம்பெனியை விட்டு ரிசைன் பண்ணியாச்சு, இன்னொரு கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு ரஃப்லி அபவுட் a week to 10 days நிறைய இருக்கும். அந்த பர்டிகுலர் பீரியட்ல நமக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னதுன்னா then who will take care? so அதுக்காக தான் வந்து என்ன சஜஸ்ட் பண்றோம் அப்படின்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். இதுல வந்து என்னன்னா, இது வந்து என்ன பண்ணணும்னா ஃப்ளோட்டர் பாலிசி. அதுல ஒரு இண்டிவிஜுவல் அவருடைய ஸ்பவுஸ் அதுக்கப்புறமா குழந்தைங்க இது வந்து எடுத்துட்டு இந்த ஃப்ளோட்டர் பாலிசி வந்து ஒரு 10 lakh rupees வரையும் எடுத்துட்டு ரிமைனிங் 90 lakhs வந்து டாப் அப் பாலிசி அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபேமிலியில ஒரு மென்னுக்கு வந்து 30 வயசு இல்ல 35 வயசுன்னு வச்சுங்க, ஒரு மென்னுக்கு 35 வயசு, ஒய்ஃபுக்கு ஒரு 30-32 வயசு ஆகுது, 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னதுன்னா அவங்களுடைய 10 லட்சம் ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு வந்து ரஃப்லி அபவுட் 20,000 22,000 ஆகும். அதுக்கப்புறமா வெறும் 8,000 rupees எக்ஸ்ட்ரா பே பண்ணோம்னா 90 lakh rupees டாப் அப் பாலிசி. ஸோ மொத்தமாவே அவங்க வந்து 30,000 rupees தான் பே பண்ண போறாங்க, அதை விட கம்மியா தான் பே பண்ணுவாங்க, which comes to 2,500 rupees per month. ஆனா இன் கேஸ் ஆஃப் எனி ஹாஸ்பிட்டலைசேஷன் 1 கோடி ரூபாய் வரையும் கவர் ஆகுது. இப்ப வந்து இன்னொரு ஆப்ஷன் நான் என்ன சொல்றேன், சார் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், ஆனா நான் வந்து ஆபீஸ்ல கொடுக்கறதுனால அந்த 10-15 நாள் நீங்க சொல்றீங்க இல்லையா, அதை பத்தி நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்னு ஒருத்தர் ஃபீல் பண்ணாங்கன்னா நோ ப்ராப்ளம், தே கேன் டேக் அ டைரக்டா டாப் அப் வந்து 90 lakhs எடுத்துக்கலாம். ஸோ அந்த டாப் அப் 90 lakhsக்கு வந்து சேம் 8,000 10,000 rupees தான் பே பண்ண போறோம். ஸோ அந்த டாப் அப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, எனி டாப் அப் இன்சூரன்ஸ் வந்து there is something called compulsory deductible அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்ப இந்த கம்பல்சரி டிடக்டபிள் எவ்வளவுன்னா 10 lakh rupees. ஸோ விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் 10 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டலைசேஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த பர்டிகுலர் பாலிசி வந்து will not cover. ஸோ எய்தர் உங்களுடைய கம்பெனியுடைய பாலிசி அது கவர் பண்ணணும், அல்லது நீங்க ஏதாவது தனி பாலிசி வச்சிருந்தா ஓகே. இது ரெண்டுமே இல்லைன்னா உங்களுடைய சொந்த காசுல இருந்து 10 லட்சம் ரூபாய் ஹாஸ்பிட்டலைசேஷன் நீங்க பே பண்ணணும். அதுக்கப்புறமா வரக்கூடிய ஒவ்வொரு பைசாவும் இந்த இன்சூரன்ஸ் பாலிசி வந்து பே பண்ணும். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அதாவது ஒரு ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு போனோம் அப்படின்னதுன்னா நம்ம சொத்தே காலி, அவ்வளவு சார்ஜ் ஆயிடுது. அண்ட் ரொம்ப இட்ஸ் அ வெரி இட்ஸ் நாட் அ என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான இது கிடையாது. ஹாஸ்பிட்டலைசேஷன் போறோம்னு வச்சுங்களேன், ஹாஸ்பிட்டலைசேஷன் போகும்போது ஒன்று வந்து பிசிக்கல் அகனி நம்ம வந்து ஃபேஸ் பண்றோம். சப்போஸ் நம்ம ஏஜ்ல ஒருத்தர் யாராவது இறந்து போயிட்டாரு அப்படின்னதுன்னா நமக்கு பயம் வந்துடும், ஐயோ என்னப்பா நம்மளும் அதே ஏஜ் தான் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது யூ ஆர் அஃபெக்டட் நாட் ஒன்லி பிசிக்கலி, மென்டலுமே அஃபெக்ட் ஆகும் when you are hospitalized. ஓகேயா?
ஸோ நம்ம வந்து என்னன்னா அதுக்காக தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா whenever you are taking a ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி கடவுள்கிட்ட வேண்டிங்க, கடவுளே நான் எடுத்துக்கிறேன், ஆனா எனக்கு வந்து எந்த விதமான வியாதியும் வரக்கூடாது அப்படின்னு. சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நான் 10 வருஷமா போட்டுட்டு இருக்கேன், ஒரு பிரயோஜனமே இல்லை. ஓகே, ஸோ நான் சொல்லுவேன், ஓகே ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா நான் உங்களை அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டுடுறேன். ஓகே, அவங்க வந்து பைசா கொடுத்துருவாங்க. ஆனா இந்த பிசிக்கல் அகனி யாரு அண்டர்கோ பண்ணுவா? நீங்க தானே அண்டர்கோ பண்ணணும். நீங்க மட்டும் போய் ஹாஸ்பிட்டல் ஆக முடியுமா? உங்க ஒய்ஃப், பசங்க வரணும் அல்லது அப்பா அம்மா வரணும். அதனால நமக்கு வந்து பாலிசி எடுக்கணும். ஆனா அது இல்லைன்னா அதை பத்தி கவலைப்படக்கூடாது. இதுல என்ன பியூட்டி அப்படின்னதுன்னா, நீங்க பாலிசி பே பண்றீங்க, நீங்க யூ ஆர் நாட் யூசிங் த சர்வீஸ் அப்படின்னதுன்னா somebody is using the service. அப்ப நம்மளுடைய பைசா இருக்கு இல்லையா, வாட் எவர் த பிரீமியம் யூ ஆர் பேயிங், தட் இஸ் கால்டு சேரிட்டி. ஸோ சேரிட்டினா நம்மளே நம்ம பார்த்து ஒரு கோயில போய் அன்னதானம் பண்றது, அல்லது ஒரு வயசானவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்றது, அல்லது குழந்தைய படிக்க வைக்கிறது, அது மட்டும் சேரிட்டி கிடையாது. சேரிட்டி, ஐம் நாட் சேயிங் அது சேரிட்டி கிடையாது. அதை தவிர இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணும்போது தேங்க் காட், நான் வந்து இன்னைக்கு ஒன்றும் ஆகலை, யாரோ ஒருத்தர் இறந்து போயிருக்காங்க, அவங்களுக்கு 1 கோடி ரூபாய் ஃபேமிலிக்கு போகுது, அதுங்க என்னுடைய 10,000 ரூபாய், என்னுடைய 15,000 ரூபாய் இஸ் ஆல்சோ கான்ட்ரிபியூட்டிங் ஃபார் திஸ் இயர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இட்ஸ் அ குட் தாட். அந்த ஃபேமிலியில யார் இறந்து போனாங்களோ அவங்க கண்டிப்பா உங்களை வாழ்த்துவாங்க. நம்ம இது பண்ணவங்க, அப்பா எனக்கு எங்க ஃபேமிலியில ஒருத்தர் இறந்து போயிட்டாரு, 1 கோடி ரூபாய் வந்திருக்கு, அதனால எங்க ஃபேமிலி நல்லா இருக்கு, இது யாரு கொடுத்தாங்களோ அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை வாழ்த்துனாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இன் டர்ன் வந்து யூ வில் ஆல்சோ கெட் பிளெஸ்ட். இது வந்து பாயிண்ட் ஆஃப் வியூல யாரும் பாத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல பாத்தீங்கன்னா நீங்க அதை வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் அதுக்கு வந்து ஒரு ஜஸ்டிபிகேஷன் இருக்கு. சோ இதுதான் திஸ் இஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். தேர்ட் திங் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு வந்து பார்த்தோம்னா திஸ் இஸ் த அஸ்திவாரம், அதாவது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு டேர்ம் அண்ட் ஹெல்த் எடுத்துட்டீங்க அப்படின்னு இருந்ததுன்னா, நீங்க அதுக்கப்புறமா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல, ஈக்விட்டில, ரியல் எஸ்டேட்ல, வாட் எவர் பி த இது அதெல்லாம் நீங்க ஜென்ரேட் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேன் பில்ட் சோ மெனி ஸ்டோரிஸ். 10 மாடி 20 மாடி 30 மாடி வேணாலும் கட்டலாம். ஆனா இந்த ரெண்டும் நீங்க எடுக்கல அப்படின்னா, நீங்க 3 மாடி 4 மாடி கட்டிட்டு இருந்தீங்கன்னா வித்தவுட் இன்வெஸ்டிங் இது எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணணும்ன்றது கண்டிப்பா. சோ அதனால வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த டேர்ம் அண்ட் ஹெல்த் வந்து எடுத்துக்கணும். ஏன்னா உங்களை நம்பி, இப்ப என்ன நம்பி ஒய்ஃப் வந்திருக்காங்க, பையன் வந்திருக்காங்க அப்படின்னதுன்னா, நான் அவங்களை வந்து ஐ எம் மாரலி ரெஸ்பான்சிபிள் ஃபார் those two people to protect. Not only I am alive, நான் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவங்களை ப்ரொடெக்ட் பண்றதுங்கிறது என்னுடைய மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஸோ சேம் திங். அதுக்காக தான் வந்து நம்ம டேர்ம் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து we are also trying to build assets. இது ரெண்டு இருந்ததுன்னா அதுக்கப்புறமா நம்ம எவ்வளவு மாடி வேணாலும் கட்டிக்கலாம். அதனால இந்த 3 வந்து பார்த்தோம்னா எல்லாரும் பண்ணிட்டோம் அப்படின்னதுனா டெஃபினட்டா we will be highly protected. சூப்பர் சார், இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். நிறைய பேருக்கு இதை பத்தின ஒரு புரிதல் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாவே கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். சோ இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க தெரியுமா, கடன் வாங்கில வந்து முதலீடு பண்றாங்க. ஏன்னா முதலீடு பண்ணா ஜாஸ்தியான எனக்கு பணம் வருமே, அது நான் நல்லா ப்ராஃபிட் தானே அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி பாக்குறாங்க. இன்னொருத்தவங்க என்னன்னா, கடன் அவங்களுக்கு இருக்கும், லோன் அடைச்சுக்கிட்டே இருக்கணும்ன்ற நிலைமை இருக்கும். பட் இருந்தாலும் அந்த லோனை வந்து திருப்பி ரீபேமெண்ட் பண்றதை விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்றாங்க. இது எப்படி சார்? பிகாஸ் லோனை திருப்பி அடைச்சா நம்மளோட கடனை தான் அடைக்கிறோம், பட் அந்த பணத்தை கொண்டு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா நம்ம பணம் வளரும் அப்படின்ற 2 வித்தியாசமான ஒரு பார்வை மக்கள் மனசுல இருக்கு. இதுல எது சரி, இல்ல இது எப்படி மாத்தி அமைச்சா கரெக்டா அமையும்? கரெக்ட். சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இத வந்து டீல் பண்ணும்போது whether you are dealing with emotionally or practically, 99% of the individuals are emotional. புரியுதுங்களா? வெரி ஃபியூ பீப்புள் ஆர் ப்ராக்டிக்கல். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப்ல பேசுறவங்க எல்லாருமே வந்து கடன் கூடாது, கடனை முதல்ல அடைங்க, கடன் வந்து ரொம்ப கெடுதல் எப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து இதை தான் வந்து சொல்றாங்க. ஐ எம் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட். நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னதுன்னா, கடன் நல்லது, புரியுதுங்களா? ஆனா அது வந்து எந்த கடன் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா, எப்போதுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் லோன் இருக்கு இல்லையா, ஹோம் லோன் வந்து டுடே யூ ஆர் கெட்டிங் ஹோம் லோன் அட் த ரேட் ஆஃப் 8.5 to 9%. அண்ட் அதுல வந்து மினிமம் 20 to 30 வருஷம் வரையும் ஹோம் லோனுடைய டென்யூர் இருக்கு. ஓகேங்களா? விச் இஸ் அ லாங் டேட்டட் டெட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹோம் லோன்.
ஓகே. சோ நீங்க வந்து இப்ப நான் சொன்னேன் இல்லையா, சென்செக்ஸ் வந்து 79-80ல 100 பாயிண்ட் ஆரம்பிச்சு 86,000 85,900 வரையும் போயிட்டு இன்னைக்கு ஒரு 78,000ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த 45 வருஷத்துல அதாவது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒரு 15% வந்து க்ரோ ஆயிருக்கு காம்பவுண்டிங்ல. ஓகேயா? சோ அண்ட் வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் எல்லாம் 15%ல இருந்து 20% வரையும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகேங்களா? ஸோ 15% வந்து நிறைய இடத்துல கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்போ வந்து ஆஃப் லேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் ஆம்பி அசோசியேட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன் இந்தியா அவங்களுடைய கைட்லைன்ஸ் படி என்ன சொல்றாங்கன்னா, யூ ஷுட் நாட் illustrate more than 13%. In fact, to be specific, 12.9 தான் நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Earlier I used to say 15% தான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன். வேணா நிறைய கிடைச்சிருக்கு, பட் ஓகே we should comply with the whatever the regulation says. So as per regulation வந்து பாத்தீங்கன்னா 13% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப I always tell, எப்போதுமே நம்ம வாங்கக்கூடிய கடன், நம்ம பண்ணக்கூடிய முதலீடு, இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஒரு 4ல இருந்து 5%. அங்க எவ்வளவு? 8.5%, 9%. ஹோம் லோன். இங்க வந்து பாத்தீங்கன்னா 13%. சோ இங்க வந்து 4ல இருந்து 5% வரையும் கேப் இருக்கு. இந்த 4ல இருந்து 5 கேப் இருக்கு. நம்பர் 1. நம்பர் 2 வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே லாங் டர்ம். மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் நாட் 1 இயர் இல்ல. அதே சமயத்துல இதுவும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லோனுமே வந்து லாங் டர்ம். சோ இதுதான் திஸ் இஸ் கால்ட் ஆர்பிட்ராஜ் அப்படிம்பாங்க. ரெண்டு டிஃபரன்ஸ், ரெண்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்குள்ள டிஃபரன்ஸ். ஓகேங்களா? சோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம வந்து என்னன்னா அந்த லோனை வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாது. ஓகே, பிகாஸ் நீங்க பே பண்றது வெறும் 8%, 8.5% தான். யூ ஆர் பேயிங் த சேம் அமௌண்ட். இன்னைக்கு ப்ராபபிளி 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் ஹோம் லோன் பெரிய அமௌண்ட். 5 இயர்ஸ் கழிச்சு not to that extent. 10 years கழிச்சு not to that extent. 15-20 years வரையும் which is nothing. But you are paying the same amount தான் நீங்க பே பண்ணிட்டு இருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த 4 to 5% கேப் இருந்ததுன்னா அந்த முதலீடு வந்து நீங்க பண்ணணும். நீங்க லோன் அடைக்க கூடாது. இப்ப நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட வந்து 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. ஒரு வீடு ஒண்ணு பக்கத்துல வந்திருக்கு. அதோடைய வீட்டுடைய விலை 1 கோடி ரூபாய். சோ ஜெனரலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு, வீட்டுடைய விலை 1 கோடி ரூபாய், அதை கொடுத்துட்டேன்னா 1 கோடி ரூபாய் எனக்கு வீடு வந்துடும், எனக்கு வந்து கடன் இல்லாம இருப்பேன், நான் நிம்மதியா இருப்பேன். இதுதான் வந்து நிறைய பேருடைய சாய்ஸா இருக்கும். கரெக்ட்டுங்களா? கரெக்ட். ஆப்வியஸா அத நினைப்பாங்க. கையில பணம் இருக்குன்னா ஒரு வீட வாங்கி போட்டுருப்பா. அதான் இங்க இவ்வளவு தூரம் உழைச்சுமே கடைசியில எதுக்காக உழைக்கிறீங்கன்னு கேட்டா, சொந்தமா ஒரு வீடு வாங்குறதுக்கு தான் உழைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. இப்ப நான் வந்து என்ன சொன்னேன்னா, ஸ்லைட்லி டிஃபரன்ஷியேட்டட் வியூ. ஓகேங்களா? இப்ப ஒரு வீடை நம்ம வாங்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா அதுக்கு வந்து நம்ம 20% வந்து நம்ம அப்ஃப்ரண்ட் பணம் கொடுக்கணும். ஓகேங்களா? சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னதுன்னா, 1 கோடி ரூபாய் வீட்டுக்கு 20 லட்சம் ரூபாய் மட்டும் என்னுடைய கையில இருந்து காசை கொடுக்குறேன். மீதி 80 லட்சம் ரூபாய் இருக்கு இல்லையா, அந்த 80 லட்சம் ரூபாயை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு த்ரூ SWP, இப்ப என்னன்னா சிஸ்டமேட்டிக் வித்ட்ராயல், அந்த நெக்ஸ்ட் 20 இயர்ஸோ அல்லது 25 இயர்ஸோ வாட் எவர் பி தட், எது மேக்ஸிமம் டியூரேஷனோ அவ்வளவு போறேன். அப்ப என்ன ஆகுது அப்படின்னதுன்னா, என்னால 20 வருஷம் அந்த 80 லட்சம் ரூபாயில இருந்து மாசம் அந்த மணி என்னால பே பண்ண முடியும் கம்ஃபர்டபிளா. அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து நான் எவ்வளவு அந்த விலை வந்து 1 கோடி ரூபாய் வீடு இருக்கு இல்லையா, அந்த 1 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் இந்த 20 வருஷத்துல எனக்கு அந்த மணியும் எனக்கு திரும்பி வந்துருது, கிடைச்சிரும். சோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னதுன்னா, நான் வந்து ஒரு வாடகை மாதிரி தான் பே பண்றேன் ஒரு 30 வருஷமா 20 வருஷமா. அதுக்கப்புறமா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஓகேப்பா நீ இவ்வளவு நாளா வாடகை பே பண்ணிட்ட, அதனால இந்த வீட்டையே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு முன்னாடி எல்லாம் சொல்லுவாங்க. ஊர்ல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ரொம்ப நாளா ஒரு இத்தனை வருஷம் 20-25 வருஷம் நம்ம வாடகை கொடுத்தோம்னா நமக்கே சொந்தம் கொண்டாடலாம் அப்படின்னு ஒரு இது ஒண்ணு உண்டு. அது ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூன்னு தெரியல, ஒரு பேச்சு வாக்குல அதை சொல்லுவாங்க.
அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. பட் இன் ரியாலிட்டி வந்து பார்த்தோம்னா நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ கெட் அ ஹவுஸ் வந்து, அதாவது நான் இன்ஃபேக்ட் ஐ ஹவ் ரிட்டன் ஒன் ஆர்டிகல் ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடியே, ஹவு டு கெட் அ ஹோம் லோன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு. அது வாஸ் நல்ல ஓரளவுக்கு வந்து நல்லா போனது இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல். ஸோ இது வந்து என்னன்னா, இப்ப ஓகே இத வந்து நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இது வந்து தப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்ப இதுல நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப பேங்க் இருக்கு இல்லையா, பேங்க். ஸோ பேங்க் வந்து ஹவு த பேங்க் ஒர்க்ஸ். பேங்க் வந்து நீங்க வந்து ஒரு இன்வெஸ்டர், யூ ஆர் புட்டிங் மணி இன் அ பேங்க். நான் தான் ஒரு பேங்க்னு வச்சுங்க. நீங்க என்ன பண்றீங்க, நான் இன்னைக்கு வந்து 7% தரேன் அல்லது 8% தரேன், அதுக்கு நீங்க வந்து பணத்தை கொடுக்குறீங்க, கரெக்டா? ஆமா. சோ நான் வந்து 1 இயர் கழிச்சு இப்போ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா 1,07,000 ரூபாய் நான் கொடுக்கணும். உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து 1 இயர் 2 இயர் 3 இயர்ஸ் 5 இயர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இது எல்லாத்தையும் பேங்க் வாங்கி, ஓகே, பேங்க் என்ன பண்ணுதுன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹவுசிங் லோன், பர்சனல் லோன், எஜுகேஷன் லோன், கார்ப்பரேட் லோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குறாங்க. இந்த ரெண்டுத்துக்கும் ஸ்ப்ரெட் இருக்கு பாத்தீங்களா, டிஃபரன்ஸ். அது வந்து நார்மலா 3ல இருந்து 4% மேல இருக்குது. அப்ப ஒரு பேங்க் ஒரு விஷயம் பண்றாங்க, ஆனா பேங்க்ல பண்ணும்போது வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த மணி திரும்பி வருமா அப்படிங்கிற கேரண்டி எல்லாம் கிடையாது. பேங்க் இஸ் டேக்கிங் a huge risk. In fact, that's called NPA சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் சொல்லிட்டு. இட் வாஸ் தேர் ரொம்ப நாள் வரையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருந்தது. இப்போ ஆஃப் லேட் வந்து பேங்க் வந்து இந்த என்பிஏ வந்து டு கிரேட்டர் எக்ஸ்டென்ட் அவங்க குறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு பேங்க் எப்படி ஒரு கம்மியான இடத்துல லோனை வாங்கி ஒரு ஹையர் இடத்துல வந்து கொடுத்து, பேங்க்குக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் பேங்க்குடைய கோர் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான் பேங்க். சோ அப்ப அந்த பேங்க் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் நம்ம பண்றோம் ஹோம் லோன்ல, கரெக்ட்டுங்களா? சோ when the bank is making some money அப்படிங்கும்போது நம்ம ஏன் பண்ணக்கூடாது? ஓகேயா? இது வந்து என்னன்னா, see one more thing, இத வந்து நான் 2011 ஓகே 2011ல நாணய விகடன்ல இதே கான்செப்ட் நான் ஆர்டிகல் எழுதியிருந்தேன். இன்னைக்கும் அந்த 13 வருஷம் 14 வருஷம் ஆச்சு. அன்னைக்கு அவங்க பண்ணாங்கன்னா இன்னைக்கும் ஸ்டில் இட் இஸ் வேலிட். இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பண்ணாலும் இட் இஸ் கோயிங் டு பி வேலிட். அன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, திஸ் இஸ் கால்ட் லீவரேஜிங். லீவரேஜிங்னா என்னன்னா, நீங்க ஒரு மணியை எடுத்துட்டு அந்த பணத்தை வந்து நீங்க ஒரு F&Oல ட்ரேட் பண்றீங்க அல்லது ஒரு கிரிப்டோல ட்ரேட் பண்றீங்க, அந்த மாதிரி ஷார்ட் டர்ம்ல வந்து ஏதாவது ட்ரேட் பண்றீங்கன்னா தட்ஸ் கால்ட் லீவரேஜிங். ஹியர் ஐ எம் நாட் அட் ஆல், ஐ எம் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் 2 டிஃபரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட். அப்படிங்கும்போது டு மீ திஸ் இஸ் நாட் அ, அதாவது லீவரேஜிங்கிற அந்த கேட்டகரியில நீங்க கொண்டு வரலாம், பட் டு மீ இட்ஸ் நாட் அ ரிஸ்க் ஒன். புரியுதுங்களா? சோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இன்னைக்கு வந்து எப்படி நம்ம முன்னாடி வந்து பார்த்தோம்னா வீட்டுல நம்ம தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடணும், அதுதான் வந்து பெஸ்ட் வே டு ஈட் ஃபுட். நீங்க போய் உங்க அம்மா கூட தெரியாது, உங்க பாட்டிட்ட கேட்டு பாருங்க, தரையில உட்கார்ந்து தான் சாப்பிடணும் அப்படிம்பாங்க. கரெக்டா? அதுக்கப்புறமா நம்ம தரையில உட்கார்ந்து சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அப்படிங்கறதுனால எவ்ரிபடி மூவ் டு ஒரு டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற கல்ச்சர் வந்தாச்சு. இப்ப வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து எல்லாம் நின்னுட்டு சாப்பிடுறோம். ஓகே, கல்யாணத்துல கூட பஃபேன்னு சொல்லிட்டு இங்க எங்க மூவ் பண்ணிட்டு தான் வந்து நம்ம சாப்பிடுறோம். ஓகேயா? சோ இதெல்லாம் வந்து என்னன்னா, அதாவது காலப்போக்குல இதெல்லாம் நம்ம ஒத்துக்கிறோம், ஆனா இன்வெஸ்ட்மெண்டோடைய சேஞ்சை மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னா எப்படி? எனக்கு இவ்வளவுதான் வேணும் அவ்வளவுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒரு பிக்ஸ்டா உங்க மைண்ட் செட் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. உட்கார்ந்து சாப்பிடுறேன்னு சொன்னா திடீர்னு எப்படி நீ எழுந்திருச்சு சாப்பிடலாம் அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. கரெக்ட். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஏன் முன்னாடி உள்ள நம்ம அப்பா அம்மா அல்லது தாத்தா அவங்க எல்லாம் பண்ணலன்னா, இஃப் யூ லுக் அட் டில் 2000 ஆர் ஏர்லி 2000 வரையும் பாத்தீங்கன்னா 12ல இருந்து 15% வரையும் பேங்க்ல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க 2000 முன்னாடி. ஓகே. சோ அதாவது பேங்க் வந்து மோர் ஆர் லெஸ் கேரண்டி. இப்ப கேரண்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டே 12% இருக்கு. அப்பயும் இந்த இன்ஃபிளேஷன் 6-7% தான் இருந்தது. அதோட இல்லாம அந்த காலத்துல உள்ள மக்கள் வந்து அவங்களுக்காக வாழ்ந்தாங்க. இன்னைக்கு மத்தவங்களுக்காக நம்ம வாழறோம். எனக்கு என்ன வேணுங்கிறத நான் டிசைட் பண்றதுல என்ன சுத்தி இருக்கிறவங்க தான் வந்து டிசைட் பண்றாங்க. அன்னைக்கு வந்து இப்ப எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு சைக்கிள் கூட வாங்கி கொடுக்க முடியல. ஓகே, அது அவங்களுடைய சிச்சுவேஷன்.
ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நீங்க சைக்கிள் வாங்க முடியலையா, ஏன் சைக்கிள் நான் வந்து உனக்கு 2 வீலரே வாங்கிக்கிறேன், இந்த அப்ப மாசம் நீ வெறும் 1000 ரூபாய் கட்டினா போதும், பை நவ் பே லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேண்டாம்னாலும் புடிச்சு திணிக்கிற இதுலதான் நம்ம வசிச்சுட்டு இருக்கோம். அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்ப அவங்க வந்து 12% ரிட்டர்ன் வந்ததுனால தே ஆர் நாட் கம்மிங் டு த ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அப்ப வந்து பெருசாவும் இல்ல. அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து இட் இஸ் நாட் வெல் ரெகுலேட்டட் ஆல்சோ. இப்ப வந்து செபி அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்டு ஆஃப் இந்தியா வந்து இட்ஸ் அ வாட்ச் காட். அவங்க வந்து வாட்ச் டாக். அவங்க வந்து ஃபுல்லா பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் இது பேசக்கூடாது, அது பேசக்கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பயங்கரமா கண்ணில் விளக்கெண்ணெய் ஊத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு வந்து we are in a good இதுல இருக்கும், குட் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அதனால இன்னைக்கு வந்து அந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட், பிக்ஸட் டெபாசிட்லாம் இன்னைக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுற மாதிரி இன்னைக்கு வந்து we should also embrace to the mutual funds. இந்த மாதிரி பண்ணீங்கன்னா we can have a better future. சூப்பர் சார். இது ஒரு தெளிவான ஒரு விவரமா மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல நார்மலா ரியல் டைம் எக்ஸாம்பிளோட நம்ம சொல்லியிருக்கோம். இங்க அவ்வளவு கொடுக்குறாங்க, அங்க அவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஏன் அப்படி கொடுக்குறாங்க, அதன் மூலமா என்ன ப்ராஃபிட் வருது, அதே தான் நமக்கு கிடைக்க போகுது, பட் வேற விதமா அப்படின்னு பேங்க்குக்கும் நமக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் அவ்வளவு அழகா தெளிவா சொல்லியாச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல சொன்னீங்க உங்களுக்கு பணம் பத்தல, செலவுக்கே இல்ல அப்படின்னும் போது ஆப்வியஸா எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி நீங்க ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல ஒரு 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க சார். சோ 4 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலில ஒரு பட்ஜெட்டா செலவழிக்கணும் அப்படின்னா எவ்வளவு செலவழிக்கலாம், ஒரு வாடகை வீட்டுல வேற இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த பர்சன் எவ்வளவு ஃபர்ஸ்ட் சம்பாதிச்சா அந்த 4 பேத்தினுடைய செலவை சமாளிக்க முடியும் அண்ட் குடும்பத்தை ஓட்ட முடியும். ஏன்னா நிறைய பேத்துக்கு தெரியல 10,000 15,000 20,000 கொடுக்குற சம்பளத்துக்கும் போறாங்க. பட் உங்களுடைய குடும்பத்தை வழிநடத்துறதுக்கு இவ்வளவு சம்பளம் தான் நீங்க சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குதுல்ல. சோ அதுக்கு ஏதாவது நம்மளால சொல்ல முடியுமா சார்? இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 பேர் நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப ஒரு ஃபேமிலி ஆஃப் 4 பீப்புள் அப்படின்னா 4 பேர் இருக்கிறதுனா இன்னைக்கு வந்து ஒரு 10,000 குறைஞ்சு 10,000 ரொம்ப தள்ளி தான், நாட் இந்த மெயின் பிளேஸ்ல இருக்காது. ஒரு 10,000 rupees வந்து டெஃபினட்டா 4 பேர் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் எல்லாமே ரொம்ப லோ லெவல்ல சொல்றேன். 10,000 rupees வந்து டெஃபினட்டா தட் ஷுட் கோஸ் ஃபார் யுவர் ரெண்ட். ரெண்ட்டுக்கே வந்து 10,000 ரூபாய் போயிடும். மீதி இருக்கிறது வந்து 20,000 ரூபாய் தான் இருக்கு அப்படின்னதுன்னா அவங்களுக்கு 30,000 சம்பாதிக்கக்கூடிய நபரா இருந்தாங்க, 30,000 சம்பாதிக்கிறவங்களுக்கு. சரி, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் 15,000 ரூபாய் தான் சம்பாதிக்கிறேன்னா அவர் கல்யாணம் எல்லாம் பண்ணி கூட முடியாது. அவருக்கு வந்து see he cannot see because ஒருத்தரை மீட் அவுட் பண்றதுக்கே 15,000 வேணும்னா எப்படி அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம்? he cannot afford to get married. so okay, so ஒரு 30,000 ரூபாய்ங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் 30,000 rupees சம்பாதிக்கிறாங்க. எஸ்பெஷலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழந்தைங்க இருக்கக்கூடியவங்க இருக்காங்க. அப்படிங்கிறதுனா 30,000 அந்த 10,000 ரூபாய் கோஸ் டுவர்ட்ஸ் உங்களுடைய ரெண்டலுக்கு போயிடும். த ரிமைனிங் 15,000 rupees வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா அவங்களுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ், சாப்பாடு, இன்னைக்கு எல்லாரும் 4 பேருக்கு 4 மொபைல் சார்ஜ் பண்ணணும். எல்லாரும் எவ்ரி மந்த் வந்து 200-250 ரூபாய் மினிமம் 250 rupeesனால அதுவே உங்களுக்கு 1000 ரூபாய் வந்துடுது. அப்புறம் இது பேர் என்ன, நீங்க டிவி கேபிள்லாம் வந்து பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் த அத்தியாவசிய செலவுகள். ஸோ ஒரு 15,000 ரூபாய்க்குள்ள அவங்க அதை வச்சுக்கிட்டாங்கன்னா மீதி ஒரு வந்து 5,000 rupees இருக்கு. அந்த 5,000 rupeesல வந்து 2,500 3,000 rupees வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு த ரிமைனிங் 2,000 தான் குஷன் வச்சுக்கணும். அந்த மாதிரி அவங்க பட்ஜெட் பண்ணாங்கன்னா ஒரு 2,500 3,000 30,000க்கு 10%னா ஒரு 3,000 ரூபாய் வச்சுட்டு 10,000 ரூபாய் வந்து ரெண்ட், பாக்கி இருக்கக்கூடிய ஒரு 18,000 ரூபாயில என்டையர் திங்க வந்து மேனேஜ் பண்ணுவது கஷ்டமான 100% கஷ்டம் தான். பட் வந்து என்னன்னா they have to manage, otherwise they have to find a source for இன்னும் கொஞ்சம் மோர் ஏர்னிங்க்கு வந்து அவங்க பார்க்கணும். ஜெனரேட் பண்றதுக்கு என்ன வழியோ பார்க்கணும். 30,000 ரூபாய் இல்லாம ஒரு 4 பேர் கூட குடும்பத்தை ஓட முடியாது. ரொம்ப கஷ்டம், முடியவே முடியாது. அதாவது நான் சொல்றது சிட்டில, ஈவன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்கும் ஒரு டவுனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து இட் இஸ் மோர் ஆஃப் அந்த ரெண்டல்ல தான் வந்து டிஃபரன்ஸ் ஒழிய எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் வந்து சேம் தான். எண்ணெயோ பருப்போ பால் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே விலை தான். ப்ராபப்ளி இங்க வந்து இது மாதிரி ஒரு வெளியில அவுட்டிங்ல போய் சாப்பிடுறது அது மாதிரி இருந்ததுல கொஞ்சம் கூட இருக்கும், வெளியே அது இருக்காது. பட் மோர் ஆர் லெஸ் வந்து அந்த ரேஞ்ச் தான் இருக்கும். அதனால ஒரு 30,000 rupees அப்படிங்கிறது வந்து ஒரு பேர் மினிமம்
ஃபார் அ ஃபேமிலி ஆஃப் 4 people. அது கூட இல்லாமலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ இப்போ இது இப்படிதான் ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கு. ஒரு ஃபேமிலி ரன் பண்ணணும்னா இவ்வளவு சம்பளம் நீங்க சம்பாதிச்சுதான் ஆகணும், இல்லைன்னா நீங்க வாழவே முடியாது. அதுக்கு என்ன வழின்றதை நோக்கி ஓட ஆரம்பிங்க. 30,000க்குள்ள கஷ்டப்பட்டு வாழணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அது 30,000 35,000 என்ன பண்ணணும்னு பாருங்கன்றதுதான் நம்ம சொல்ல வர பாயிண்ட். இப்போ எனக்கு என்னன்னா, திடீர்னு ஒருத்தவங்க, நீங்க முன்னாடி சொன்னீங்க 1000 ரூபாயில இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்ல 20% ஆஃப் யுவர் சேலரியில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் ஃபார்முலா மாதிரி நம்ம சொன்னோம். இப்போ திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் என் கையில இருக்கு சார். அந்த 50,000 ரூபாய் நான் என்ன பண்ணலாம்? எனக்கு சேமிக்கணும்னு தோணுது, எங்கேயாச்சும் போய் சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அந்த பணத்தை பெருக்கணும்ன்ற வழியெல்லாம் இருக்கு. நான் செலவழிக்கணும் ஊதாரித்தனமா அந்த எண்ணம்லாம் இல்ல. பட் இந்த 50,000 ரூபாய் திடீர்னு என் கையில, மேபி ஒரு போனஸா இருக்கலாம், ஏதோ ப்ராப்பர்ட்டி வித்து வந்த காசா இருக்கலாம், ஏதோ ஒரு மூலமா ஒரு 50,000 ரூபாய் கையில கிடைச்சிருக்கு. இதை என்ன பண்றது சார்? இப்ப இந்த 50,000 rupees வந்து நீங்க முன்னாடியே சொல்றீங்க, நான் அனாவசிய செலவு கிடையாது, இதை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். இப்ப இந்த 50,000 ரூபாயில வந்து எப்ப இந்த மணி தேவை, ஓகேங்களா? இந்த 50,000 rupees வந்து எனக்கு ஒரு 5 இயர்ஸ்க்கு எனக்கு தேவையில்லை, அது மினிமம் ஒரு 3 இயர்ஸ்க்காவது எனக்கு தேவை கிடையாது. ஸோ என்னன்னா, ஐ ஆல்வேஸ் டெல், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துட்டீங்கன்னா எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே சேஃப் கிடையாது, ஓகே, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுமே ரிஸ்க் கிடையாது. ஓகே, நான் வந்து ரெண்டு கான்ட்ரடிக்டரி ஸ்டேட்மெண்ட் சொல்றேன். ரெண்டுமே சேஃப் கிடையாதுங்க, ரெண்டுமே. இது வந்து என்னன்னா, ஒரு சேஃபா ரிஸ்கா அப்படிங்கறது வந்து எது டிட்டர்மின் பண்ணுதுன்னா டியூரேஷன். ஓகே, இப்ப எனக்கு வந்து இந்த 50,000 ரூபாய் கிடைச்சிருக்கு. இந்த 50,000 ரூபாய் லெஸ் தென் அ இயர் என்னுடைய குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கணும், அல்லது என்னுடைய தங்கச்சிக்கு வந்து மேரேஜுக்கு வந்து கொஞ்சம் மணி கொடுக்கணும், ஒரு 1 இயர்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி த நீட் இஸ் டெஃபினைட். அந்த பர்டிகுலர் பீரியட்ல எனக்கு கண்டிப்பா வேணும், இந்த ஷார்ட் பீரியட் லெஸ் தென் a year அப்படின்றதுனா தட் மணி ஷுட் கோஸ் டு ஃபிக்ஸட் டெபாசிட். ஓகே, சேஃபர் செக்யூரா இருக்கிறதுக்கு கேரண்டிடான ரிட்டர்ன்ஸ். ஏனா இங்க வந்து மோர் தென் அப்ரிசியேஷன் வந்து அந்த ஈவென்ட் நடக்கும்போது, அந்த ஈவென்ட் நடக்கும்போது மணி வேணும். அப்ப வந்து இல்ல, அந்த மணி இல்லங்கிறதுக்காக அந்த ஈவென்ட்டை வந்து தள்ளி போட முடியாது. ஓகேயா? சோ if the duration is very short அப்படினதுனா that money should go to fixed deposit. அதே இது வந்து இப்ப நான் ஏதோ மேனேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா, உங்களுக்கு வந்து ஒரு பை காட்ஸ் கிரேஸ் வந்து எனக்கு ஒரு 50,000 rupees கிடைச்சிருக்கு, நாளைக்கு வந்து எனக்கு எதுவுமே சேர்க்கல, இந்த மணியாவது கொஞ்சம் க்ரோ ஆனிச்சுனதுனா நாளைக்கு ஏதாவது நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்தது அப்படின்னதுனா தென் the money should goes to இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் எதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட் நாங்க அடிக்கடி சொல்றது அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ மாஸ் ப்ராடக்ட். இட்ஸ் ஒன்லி ஃபார் பெரிய பணக்காரங்களுக்கு தான்ங்கிறது கிடையாது, எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் இட் இஸ் ஹைலி ரெகுலேட்டட் அண்ட் எவ்ரிடே யூ ஆர் ஷோயிங் என்ன வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு சொல்றாங்க, நீங்க வந்து எப்ப வேணுமோ அப்ப எடுத்துக்க போறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் ப்ராடக்ட் வந்து இருக்க முடியாது. ஸோ அதே சமயத்துல வந்து இட் கம்ஸ் வித் வாலட்டிலிட்டி, மேலே கீழே ஏறி இறங்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செப்டம்பர் 26th நீங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் போட்டிருந்தீங்க அப்படின்னதுன்னா இன்னைக்கு அது 45,000 ரூபாய் தான், 10%. ஆனா நீங்க என்ன பார்க்கணும்னா, நான் வந்து இந்த 6 மாசம் அந்த 4 மாசத்துக்காக இன்வெஸ்ட் பண்ணேனா இல்ல, நான் ஐ இன்வெஸ்டட் ஃபார் 5 years 10 years 15 years. அப்படிங்கும்போது இத வந்து இந்த பெயினை நீங்க பொறுத்துக்கிட்டா மட்டும்தான் யூ கேன் கெயின். இல்ல நான் போட்ட காசு வந்து ஒரு பைசா குறைய கூடாதுன்னா then you put it in fixed deposit, you will earn 7%. அந்த அதை வந்து இன்ஃப்ளேஷனே சாப்பிட்டுடும் உங்களுக்கு, you will not make any money. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த மனநிலை நமக்கு வேணும். கரெக்ட். சோ நாங்க அதனாலதான் யாரு ஒரு கிளையண்ட் ஆன்போர்ட் பண்ணாலுமே என்ன சொல்லுவோம்னா, நீங்க எப்ப இன்வெஸ்ட் பண்ணாலும் 20% வரையும் வேல்யூ கம்மி ஆகலாம், அதுக்கு நீங்க மென்டலி யூ ப்ரிப்பேர். இது எல்லாமே வந்து என்னன்னா we are just conditioning their mind. சும்மா just like that சொல்லக்கூடாது. இப்ப நீங்க ஒரு படிக்கும்போது எல்லாரும் வந்து ஸ்கூல்ல சேர்ந்து படிக்கிறோம். some people go to engineering, some people go to doctor, some people go to arts science இதெல்லாம் போறாங்க. இப்ப ஒவ்வொன்னு போறதுக்கும், இப்ப இன்ஜினியரிங் ஒருத்தன் போறான், ஒரு பையன் போறான், ஒரு பொண்ணு போறா அப்படின்னதுன்னா நார்மலா படிச்சா இன்ஜினியரிங் போக முடியுமா, டாக்டர் போக முடியுமா? they have to put extra effort. கரெக்டா? அப்ப அவன் there is a choice. இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நான் வந்து ஓகே, இப்ப எல்லாரும் என்ன சுத்தி இருக்கிற பசங்க எல்லாம் விளையாடுவாங்க, எல்லாம் சினிமா பார்ப்பாங்க, ஆனா நான் வந்து அதெல்லாம் தியாகம் பண்ணணும். பிகாஸ் எனக்கு வந்து இன்ஜினியரிங் இஸ் இம்பார்ட்டன்ட், டாக்டர் இஸ் இம்பார்ட்டன்ட். கரெக்டா? அதே மாதிரி இந்த 50,000 ரூபாய் போடும்போது இந்த 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் கீழே இறங்குனதுன்னா
you are going for engineering or doctor, you are not going for a normal course அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்ல எடுத்துட்டீங்க. அது புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னதுன்னா அந்த இது வந்து என்னன்னா இட் இஸ் ஒன்லி telling your value is this much, you are anyhow you are not going to take the money. கரெக்டா? நீங்க வந்து 5 வருஷம் கழிச்சு தான் எடுக்க போறீங்க. அப்படிங்கும்போது just because somebody is telling உங்களுடைய வேல்யூ எவ்வளவு அப்படிங்கறதுனால நீங்க என்னத்துக்காக you should worry. கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டரை வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது தான் இது பண்ண முடியும். அவங்களா ஒண்ணு பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய நியூஸ் கேட்கறாங்க. அவங்க வந்து இந்த நியூஸ் வந்து அந்த நியூஸ் இல்லது வந்து நாய்ஸ், அதுக்கு ஏத்த மாதிரி they will react to the situation, they are not responding to the situation. இப்ப வந்து என்னன்னா இந்த 5000 கீழே இறங்கி இருக்கு இல்லையா, பட் டெஃபினட்டா அனதர் 1 year 2 yearsல வந்து இந்த 10% சேர்த்து வச்சு மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுத்துரும். தட் இஸ் how the market works. புரியுதா? சோ அப்ப வந்து அந்த 50000 ரூபாய் அவர் போட்டார்னா இன்னும் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்ல 5,000 போட்டா இன்னைக்கு ஒருத்தர் 50000 ரூபாய் போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் ஆர் ஒஸ்ட் கேஸ் 6 இயர்ஸ்ல 6 இயர்ஸ்க்குள்ள 1 லட்சம் ரூபாய் பாக்குறதுங்கிறது வந்து மோர் ஆர் லெஸ் பாசிபிள். ஓகேயா? அது முன்னாடியே பாத்துருவாங்க. சோ நீங்க இப்ப 50000 போடுறேன், எனக்கு 1 லட்சம் தான் டார்கெட்டா, அது 4 வருஷத்துல வந்தாலும் எடுத்துங்க, 5 வருஷத்துல எடுத்துங்க, மேக்ஸிமம் 6 வருஷத்துல வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. I'm talking about the rate of 13% நான் எடுத்துட்டாலே less than 6 இயர்ஸ்க்குள்ள வந்துரும். ஓகேயா? சோ இப்ப அந்த 50000 ரூபாங்கிறது எந்த தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க பண்ணணும். ஏற்கனவே அவங்க வந்து ஒருத்தர் நான் வந்து என்கிட்ட பணமே இல்ல அப்படிங்கிறவங்க வந்து they don't have the luxury to invest in fixed deposit. They have to invest only in the mutual fund. யாரு பணம் பிக்ஸட் டெபாசிட்ல நான் ஏகப்பட்ட மணி பண்ணி வச்சிருக்கேன், கண்ணா அப்படின்னான்னு பணம் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு தான் அந்த பிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ற லக்ஸுரி இருக்கு. ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வையா இருக்கு. பத்திரமா இருக்குன்னா பிக்ஸட் டெபாசிட்ல போடுங்க, இழந்துராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்மியா 2-3 லட்சம் இருந்தா கூட பிக்ஸ்ட் டெபாசிட்ல போடணும். ஆனா நிறைய பணம் இருக்குன்றவங்க பிக்ஸ்ட் டெபாசிட்ல போடணும் நீங்க சொல்றீங்க. அதர்வைஸ் எப்படி? see the point is உங்களுக்கு வந்து பணம் வளரணும் இல்ல, நீங்க வந்து ஏற்கனவே you are shortage of earning அப்படின்னு இருக்கும்போது நீங்க இந்த மாதிரியான this is a god sent opportunity, அதையும் நான் வந்து தொட மாட்டேன் அப்படின்னு சொன்னதா இருந்ததுன்னா you are the loser. புரியுதுங்களா? அதனால டெஃபினட்டா அது பண்ணக்கூடாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா as we speak today 200 லட்சம் கோடி பிக்ஸட் டெபாசிட்ல தூங்கிட்டு இருக்கு. 200 lakh crores. இவங்க எல்லாரும் இதுல போட்டிருக்கக்கூடிய புத்திசாலிங்க எல்லாரும் என்னன்னா அவங்களுக்கு வந்து எனக்கு இன்ஃப்ளேஷனை பத்தி கவலை இல்லை, என்னுடைய பணம் எப்ப பார்த்தாலும் நான் போட்டதை விட 1 பைசா கூட குறையக்கூடாது, ஐ எம் வெரி பர்டிகுலர் அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. அந்த மணி மட்டும் 200 லட்சம் கோடி. ஐயோ, அது வளரவே வேணாம்னு சும்மா போட்டு வச்சிருக்காங்க. ஆமா, இது வந்து என்னன்னா இன்னும் நம்ம இப்ப இதே கான்வர்சேஷன் நம்ம ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு பேசுறோம் அப்படின்னா நான் வந்து மினிமம் 300 கோடி இல்ல 400 கோடி சொல்லுவேன். இன்னொரு இன்க்ரீஸ் ஆகும்ன்றீங்க? ஆமா, கண்டிப்பா. ஓகே, சரி, அதாவது எப்படின்னா பாயிண்ட் இஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் ஆல்சோ கீப் இன்க்ரீசிங். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டுடைய ஓவரால் அதுல ஈக்விட்டி டெட் எல்லாமே இருக்கு. அது வந்து ரஃப்லி அபவுட் 66 lakh crore. சோ கிட்டத்தட்ட 1/3 இருக்கு இன்னைக்கு. சோ வாட் வில் ஹேப்பன், இன்னைக்கு 200ங்கிறது 400 ஆகுதுன்னு வச்சுங்க, some point of time, maybe 7 years 10 years down the line, the moment it touches 400 அப்படிங்கும்போது மியூச்சுவல் ஃபண்டோட இது வந்து 200 கோடி ஆயிடும். So the point is this will also keep increasing and mutual fund இதாயிடும். இன்னைக்கு வந்து 1/3 இருக்கக்கூடிய கேப் வந்து அது கிராஜுவலா என்ன ஆகும்னா ப்ராபப்லி 50-50 வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ both will increase, mutual fund will increase faster rate, whereas fixed deposit will increase in a relatively slow rate. சூப்பர் சார். சோ இன்னைக்கு வந்து ஒரு இன்டர்வியூனே சொல்ல முடியாது, எனக்கு இருக்கிற சில கேள்விகள் அண்ட் நீங்க மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் தான் சொன்னோம். எவ்வளவு பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணத்தை எப்படி செலவு பண்ணணும், எதுல முதலீடு பண்ணணும்னு ஒரு பேசிக்கான ஒரு பட்ஜெட்டே பண்ணி கொடுத்துருக்கீங்க ஒரு பர்சனுக்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இந்த ஒரு இன்டர்வியூ அவங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் எண்ட்ல நம்ம இவ்வளவு வயசுல இருக்கோம், இவ்வளவு சம்பாதிக்கிறோம், நம்ம குடும்பத்துல இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்ம இவ்வளவு செலவு பண்ணணும், இவ்வளவு சேமிக்கணும், இது ஒருத்தவங்களுக்கு ஒரு பேசிக்கா தெரிஞ்சாலே போதும். அதுக்கப்புறம் லைஃப்குள்ள என்ன பண்ணுன்றது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு லைஃப் புரிய வச்சிரும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சோ ரொம்ப அழகா இருந்துச்சு சார் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல.
ரொம்ப தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஃபேக்ட் நான் நிறைய உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க வந்து அதாவது ஒரு யங் ஏஜ்ல வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருடைய பொண்ணு அல்லது உங்க அப்பா அந்த லைன்ல இருந்தாங்க அப்படின்ட்டு நீங்க வந்திருந்தீங்கன்னா ப்ராபப்ளி அது வந்து இட்ஸ் நாட் அ பெரிய ஒரு விஷயம் கிடையாது. நீங்க வந்து யூ ஆர் கம்மிங் ஃப்ரம் ஒரு இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்துட்டு இந்த மாதிரி மக்களுக்கு வந்து சொல்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயம். யூ கீப் டூயிங் இட். அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப நீங்களும் நானும் வந்து என்னன்னா நம்ம வந்து வி ஆர் அ ஃபினான்ஷியல் டீச்சர். ஓகே, இப்ப நார்மல் டீச்சர் இருக்காங்க இல்லையா, நார்மல் டீச்சர் என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு 20-21 வயசு வரையும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணிட்டு ஒரு எம்ப்ளாயபிளா பண்ணிட்டு விட்டுடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய ரோல் வந்து இல்ல. அந்த 21 வயசுல அவங்க விட்டாங்க இல்லையா, அங்க இருந்து புடிச்சிட்டு நான் எடுத்துட்டு போறேன். ஆர் நீங்க வந்து அந்த மாதிரி உள்ளவங்களை சொல்லிட்டு போறீங்க. சோ நம்மளுடைய இது வந்து we are called financial teacher. We are also equal to teacher. ஓகே, சோ அது வந்து பாத்தீங்கன்னா that is what making me very very proud. சோ இது வந்து கண்டினியூஸா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். அண்ட் வந்து நிறைய பேருக்கு, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸை கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்க மறந்துடுவாங்க. இங்க இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் பிகாஸ் நமக்கு வந்து அதாவது நான் எப்போதுமே என்ன சொல்லுவேன்னா, உலகத்துல வந்து பணம் கொடுக்கக்கூடிய கான்பிடன்ஸ் யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஐயோ, 100க்கு 100 உண்மை சார். அதனால பணம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? அந்த பணத்தை வந்து எப்படி வந்து ஏர்ன் பண்றது, அதுல ஏர்ன் பண்ணதை எப்படி ப்ரொடெக்ட் பண்றது, அதுல எந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணோம்னா நம்ம எமோஷனல் இல்லாம பண்றது அப்படிங்கிறது தான் வந்து ஐ கீப் டூயிங் இட் வித் மை லிமிடெட் பேண்ட்வித்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஐ வெல்கம் மோர் அண்ட் மோர் பீப்புள் ஷுட் கம் டு த இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களை மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆக்டிவா இருக்கிறவங்க வந்து இந்தியா ஃபுல்லா 1 லட்சம் பேர் கூட கிடையாது. ஓகே, 140 கோடி மக்கள் தொகையில வந்து நாட் ஈவன் அ லேக், அவ்வளவு ஷார்டேஜ் இருக்கு. ஸோ மோர் அண்ட் மோர் பீப்புள் ஷுட் கம் டு திஸ் ப்ரொஃபஷன். இட் இஸ் அ வெரி குட் ப்ரொஃபஷன். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு நிறைய பேரை நம்ம பணக்காரங்களாக்கி அவங்களோட லைஃப் கோல் எல்லாம் அச்சீவ் பண்ணும்போது நம்ம நாளைக்கு சொர்க்கத்துக்கு போறோமா இல்லையான்னு தெரியாது. பட் இங்க வந்து வி கேன் சீ த சொர்க்கம். நிஜமா ஐ எம் நாட் இதுவா இருக்கலாம், பட் என்னன்னா அது அந்த அந்த ஃபீலிங் இருக்கு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஃபைனலா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் வந்து ரீசெண்டா நாணய விடல லாபம்னு சொல்லிட்டு ஒரு சேனல் திறந்திருக்காங்க. அதுல வந்து என்னுடைய கிளைண்ட் வந்து மிஸ்டர் வி.கே. பத்ரிநாதன் சொல்லிட்டு அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல வந்து என்னன்னா இஸ் ஆல்சோ ஒரு பாலிடெக்னிக்ல வந்து ஒரு ப்ரொஃபசர். அவர் வந்து ஒரு 2011ல ஒரு 9,000 rupees SIP ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி பண்ணாரு. நவ் ஹி இஸ் ரிட்டையர்ட். ஹி இஸ் ஹேவிங் மோர் தென் 1 crore அண்ட் ஹி இஸ் என்ஜாயிங் ஹிஸ் லைஃப் இன் காஞ்சிபுரம். சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தீஸ் ஆர் ஆல் த ரியல் கேஸ் ஸ்டடிஸ். அதனால நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேரை நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போறது என்னுடைய கடமையும் சரி. நீங்களும் as a YouTube influencer you should also do more. So I am wishing you all the very best, Virani. சார் தேங்க்யூ சோ மச் சார். ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு தூரம் போனே தெரியல, ஒரு ஜென்ரல் டாக்கா தான் இருந்தது. பீப்புளும் அதான் ஃபீல் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணணும்ன்றது ஒரு வேண்டுகோளா தான் நான் வைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ சோ மச்.